நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லாருமா, நல்லாரு. சரி, ஓகே அங்கிள், நீங்க வாங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும். எங்க அப்பாவை பத்தி நிறைய கேட்கணும் அங்கிள். உட்காருங்க. அட உட்காருங்க அங்கிள், வெக்கப்படாதீங்க. அப்புறம் அங்கிள், எங்க அப்பாவோட மெமரிஸ் உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். அவரை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்ல அங்கிள்? அப்போ என்கிட்ட சொல்லுங்களேன், எங்க அப்பா எப்படி இருப்பாரு அங்கிள்? அவன் ஒரு பெரிய கழுதமா. அவனோட இந்த சந்தோஷமான குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டான். அங்கிள், நீங்க எங்க அப்பாவை பத்தி இந்த மாதிரி பேசுறீங்க? வாழ்வோ சாவோ யார் கையிலயுமே இல்லையே. அது கடவுள் சீக்கிரமா எங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்டாருன்னா இதுல என் அப்பாவோட தப்பு ஒண்ணும் இல்லையே. எல்லாம் அந்த கடவுளோட தப்பு. இல்லனா நிச்சயமா என்னோட அப்பா என்னையும் அக்காவை விட்டு கண்டிப்பா போயிருக்க மாட்டாரு. பாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எங்க 2 பேரையும் ரொம்ப அன்பா பார்த்து பாராம். உண்மையா அங்கிள், நீங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கிள், இப்பதான் எனக்கு புரிய வருது. அது என்னன்னா, உங்களை பார்த்ததுல இருந்தே எனக்கு ஏதோ ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. உங்களை பாக்குறது, உங்ககிட்ட பேசுறது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்ன தோணும்னா, என் அப்பா உயிரோட இருந்திருந்தா உங்களை மாதிரி தான் இருப்பாரு. நீ எப்பவுமே சந்தோஷமா இருமா, எப்பவும் சந்தோஷமா இரு. அங்கிள், இப்ப நீங்க ஏன் அழறீங்க? என்னாச்சு? ஆனந்த கண்ணீர்மா. அது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் நண்பனோட குடும்பத்தை சந்திச்சேன்னா, மகேஷும் நானும் அண்ணன் தம்பிங்க மாதிரிமா. அதனால பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துருச்சு. ஓ அங்கிள், நான் உங்ககிட்ட கேட்கவே மறந்துட்டேன். இன்னைக்கு நீங்க உங்க ஃபேமிலியை சந்திக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு? எல்லா பிரச்சனையும் முடிச்சுதா? உங்களை அவங்க மன்னிச்சிட்டாங்களா அங்கிள்? என்னோட குடும்பம் என்ன மன்னிக்கலவா? ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நான் என் பொண்ணை சந்திச்சேன். அப்புறமா என் பொண்ணு அப்படியே உன்ன மாதிரியே இருக்க. அப்படியே உன்ன மாதிரியே. நீங்க இவ்வளவு மௌனமா இருக்க? ஏதாவது பேசு. சரி டார்லிங், நல்லா சரி. அட என்ன இது? உன் நெத்தியில பொட்டா காணோம். ஒரு சுமங்கலியோட நெத்தியில பொட்டே இல்லையே. பெரிய தப்பு. கடவுள் உனக்கு இவ்வளவு நல்ல புருஷனை கொடுத்திருக்கா. ஆனா நீ விதவ மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நான் இன்னும் சாகல. உன் தலையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கு. அங்க பாரு. சரி வா வா வா, இங்க வா. இதோ போட்டு சுமங்கலியோட அடையாளம். இப்ப நானே
என் கையால இந்த பொட்டை உன் நெத்தியில அழகா வைக்க போறேன். அப்புறம் நீ அழகான மணப்பெண் மாதிரி இருப்ப. மங்களம் விஷ்ணு மங்களம் கருடத்வஜ மங்களம் கொண்டதி காக்ஷாய மங்களம் தனோஹரி. சாரி ஜீவிதா மேடம், என்னால குங்குமச்சுமல் கீழே விழுந்துருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை வித்யா, நான் சுந்தர கூப்பிட்டு அதை கிளீன் பண்ண சொல்றேன். இங்க பாரு, நான் உங்க 2 பேருக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு டீயும் பிஸ்கெட்டும். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதனால பசி எடுக்கும்ல, அதுக்குதான். எனக்கு சுத்தமா பசிக்கல. ஹரீஷ், எனக்கு என்னமோ வித்யா முன்னாடி வெக்கப்படுற மாதிரி தோணுது. அவளுக்கு வெக்க கொஞ்சம் அதிகம் தான். ஆமாமா, வெக்க ரொம்ப ஜாஸ்தி தான். அதே மாதிரி சைலண்டாவும் இருக்கா. ஆனா உங்களையும் நம்ம வினயையும் இவர் ரொம்ப மதிக்கிறார். உங்க மேல அதிகமா அன்பு வச்சிருக்கா இல்ல வித்யா? கமான் வித்யா, யாரோ நீ மதிக்கிறியோ, யார் மேல அன்பு வச்சிருக்கியோ அவங்க பேச்ச நீ மறுக்க கூடாது. அவங்க கொடுக்கறது வாங்காம இருக்க கூடாது. வாங்கிக்கோ. அடேங்கப்பா, முதல் சந்திப்பிலே நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்கன்னு எனக்கு தோணுது. ஹரீஷ், இனிமே இந்த வேகத்தை ஸ்டாப் பண்ணிடாத. கண்டிப்பா மாட்டேன். நீ இனிதான் ரொம்ப வேகமா இருப்பேன். நீங்க பார்க்க தானே போறீங்க. என்னோட இலக்கை நான் அடைஞ்சே தீருவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பெயிண்டிங் பாத்தீங்களா அங்கிள்? சின்ன வயசுல எங்க டீச்சர் எங்க எல்லாரையுமே ஒரு பெயிண்டிங் பண்ண சொல்லி சொன்னாங்க. அப்ப உடனே நான் என்னோட அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரியே பெயிண்ட் பண்ணேன். நான் எங்க அப்பா கூட எப்பவும் வெளியே போனதே இல்ல. என்ன வெளியில போய் சுத்தி பாக்குற நேரம் வரும்போது கடவுள் அவரை மேல கூப்பிட்டுக்கிட்டாரு. ஆனா அப்புறம் நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன். அந்த இமேஜினேஷன் தான் ஸ்கெட்சா வரைஞ்சிருக்கேன். இன்னும் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இது அந்த முனையில ஒரு சின்ன ஸ்வீட் கடை இருக்குல்ல, அங்க இருக்கிற எல்லா ஸ்வீட்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இப்படி இமேஜினேஷனா வரைஞ்சிருக்கேன் அங்கிள். இந்த தொட்டில் இருக்குல்ல அங்கிள், இதுவும் என் அப்பாவோட அடையாளம் தான். நான் பிறந்தேன்ல, அப்பதான் அப்பா இந்த தொட்டில் வாங்கிட்டு வந்தாரு. கியூட்டா இருக்குல்ல? மாலதி, மாலதி, என் செல்ல குட்டி. ஏன் அழறீங்கம்மா? ஓ, அப்பா கிட்ட வரணுமா? வாங்க வாங்க வாங்க. இப்ப ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? வாய். அப்பாவுக்காக அழுதுட்டு இருக்கீங்களா? அட, அப்பா தான் வந்துட்டேன்ல. மாலதியோட அப்பா வந்துட்டேன். அங்கிள், நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா. நீ என்ன சொல்லிட்டு இருந்த? மறுபடியும் இமோஷனல் ஆயிட்டீங்களா? அநேகமா உங்களுக்கு உங்க பொண்ணோட ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா? அதுக்கு என்ன அங்கிள், இப்போ நானும் உங்களோட பொண்ணு மாதிரி தானே. அப்புறம் நீங்களும் அப்படியே என்னோட அப்பா மாதிரியே. என்னால உங்ககிட்ட சொல்ல முடியலமா. நீ என் பொண்ணு மாதிரி இல்ல, என் பொண்ணுதான். அப்புறம் நான் உன்னோட அப்பா மாதிரி இல்ல,
அப்பாவே தான். ஆனா நான் அவ்வளவு பெரிய தப்ப பண்ணியிருக்கேன். இந்த உண்மையை சொல்லக்கூடிய உரிமையை நான் தொலைச்சிட்டேன். அட வித்யா, நீயா? நானே வேலையெல்லாம் முடிச்சுட்டு உன்னை வந்து பார்க்கலாம் தான் இருந்தேன். வா, உள்ள வா. வித்யா, நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தில்ல? ஹரிஷங்க வந்ததும் உன்னால சொல்ல முடியாம போயிடுச்சு. சொல்லு, என்னது அது? ஜீவிதா மேடம், நான் உங்ககிட்ட ஹரிஷ பத்தி ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அடேங்கப்பா, ஹரிஷா உனக்கு பிடிச்சிருக்கு, அதானே நீ சொல்ல வந்த? இல்ல ஜீவிதா மேடம், அது நான் என்ன யாரும் சொல்றேன், நீங்க நினைக்கிறாங்க போல இருக்க. ஹரிஷ் சரியான டைமிங். ஹரிஷோட பேர் எடுத்ததும் ஹரிஷா ஆஜராயிட்டாரு. உங்களுக்கு 100 ஆயுசு. என்ன விஷயம் வித்யா? ஜீவிதா அண்ணி கிட்ட என்ன பத்தி ஏதாவது நீ சொல்ல வந்தியா? அட, என்ன பத்தி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண போலீங்க. நான் அப்படி ஏதாவது தப்பா உங்ககிட்ட நடந்துகிட்டேன்னா என்ன? சொல்லு, எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லிடு, வெக்கப்படாத. ஆமா வித்யா, நீ சொல்லு, என்ன சொல்ல வந்த? அது ஜீவிதா மேடம், நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஹரிஷ் கல்யாணம் முடிஞ்ச ஒரு பொண்ணு ஒருத்தருக்கு சரகேட்டா மாறணும்னா அதுக்கு முன்னாடி அவ புருஷன் ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணும். அது ஏன்னா அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு அதுல எந்த உரிமையும் இல்லைங்கிறதுக்காக. ஆனா நீ என்னன்னா உனக்கு கல்யாணான விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லல. ஒருவேளை நான் விருப்பப்பட்டேன்னா அப்ப எனக்கு இந்த குழந்தை மேல உரிமை இருக்குன்னு சொல்ல முடியும். நீ யாருக்காக இதெல்லாம் பண்றீங்க, அப்புறம் அவங்களுக்கு இது கிடைக்காம ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஹரிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நான் கிளம்புறேன். எனக்கு அனுமதி கொடுங்க. அங்கிள், அது எப்படி அனுமதிக்க முடியும்? நீங்க அப்பாவோட நெருங்கிய நண்பர், அதுவும் பல வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்கீங்க. அப்புறம் நீங்க சாப்பிடாம இங்க இருந்து போகவே முடியாது இல்ல பெரிய பாட்டி? இது இந்த வீட்டோட சம்பிரதாயம். வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களை சாப்பிடாம அனுப்பவே மாட்டோம். பிரேமா, நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணு. சரி பாட்டி, நான் இப்பவே ரெடி பண்றேன். இங்க பாரு, நீ ஒரு வேலை பண்ணு. நீ ஸ்வீட் கடைக்கு போய் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வா. இன்னொரு விஷயம், ஜிலேபி வாங்கிட்டு வா. ஜிலேபினா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டி. பெரிய பாட்டி, மதன் அங்கிளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இவன் மகேஷோட நெருங்கிய சிநேகிதன். சின்ன வயசுல அடிக்கடி இங்க வந்துகிட்டு இருப்பான். அப்ப இதுவாது எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு. சரி, நான் சீக்கிரமா கடைக்கு போய் சுட சுட ஜிலேபி வாங்கிட்டு வரேன். ஓகே? சரி, நான் கிளம்புறேன். சீக்கிரம் வந்துடுறேன் பாட்டி. பாட்டி, உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு பாட்டி. ரொம்ப நன்றி பாட்டி. உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க.
என்ன வெறுக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. உண்மைதாம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிமா. நான் அவ்வளவு பாவத்தை பண்ணிருக்கமா. இருந்தாலும் நீங்க என்னோட குழந்தைங்களோட மனசுல வெறுப்ப வளர்க்கலாம். அதனாலதான் அவங்க இன்னும் என் மேல நிறைய அன்பு வச்சிருக்காங்க. எனக்கு அதே மரியாதையை கொடுக்கறாங்க. ஒரு உதாரண அப்பாவுக்கு இவ்வளவு மரியாதை. நீ இதைத்தான் விரும்புறேன்னா பசங்க உன் மேல வச்சிருக்கிற அன்பு இப்படியே இருக்கணும்னா எக்காரணத்தை கொண்டோ மறுபடியும் நீ இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. இன்னொரு விஷயம், மாலதியை சந்திக்கணும்னு முயற்சி பண்ணாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தீங்களா மதனங்கள், நீங்க வந்த சந்தோஷத்துல பாட்டி என்ன சாப்பாடு சமைச்சிருக்காங்கன்னு கலக்கிட்டாங்கல்ல. அட ஐயோ மாலதி, கொஞ்சம் என்னையும் புகழ்ந்து தள்ளுமா. நானும் அத்தை கூட கிச்சன்ல ஹெல்ப் பண்ணேன். என் இடுப்பு வலிய கூட பொறுத்துக்கிட்டு செஞ்சோம் தெரியுமா. ஆனா சாப்பாடோட ருசி ஓ மாமியாரால தானே. மதனுக்காக எவ்வளவு அன்பா சாப்பாடு பண்ணியிருக்கா. மதனங்கள், பாட்டி கையால சமைச்ச சாப்பாட்டுல வித்தியாசமா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதாவது அவங்க சமைச்ச சாப்பாடுல ருசியோட சேர்ந்து ஆசீர்வாதமும் அடங்கியிருக்கும். அப்படிதானே பாட்டி? சாப்பாடு சாப்பிட்டாச்சு, ஆனா ஜிலேபி சாப்பிடல. இதோ கொண்டு வந்துடுறேன். இத பாரு மகேஷ், அம்மா, எனக்கு மாலதியை பத்தி நல்லா தெரியும். அவளுக்கு சின்ன சந்தேகம் கூட ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டா ஒன்ன அவ யாருன்னு கண்டுபிடிச்சிருவா. இங்க பாரு, நீதான் அவளோட அப்பான்னு என்னைக்குமே சொல்லாத. இது மாலதி மேல சத்தியம். சரிங்கம்மா, நான் வாக்கு கொடுக்கிறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ரகசியத்தை அவளுக்கு சொல்ல மாட்டேன். இந்தாங்க சுட சுட ஜிலேபி உங்களுக்காக. சாப்பிடுங்க அங்கிள். உங்களுக்கு தெரியுமா, எங்க அப்பாவுக்கு இது ரொம்ப ஃபேவரட் ஜிலேபி. இந்தாங்க. வினய், உன்னால எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க முடிஞ்சது? என்ன விஷயம் அங்கிள்? இங்க பாரு, இவ்வளவு முக்கியமான ஒரு ஃபைல்ல உன்னோட சிக்னேச்சர் இல்லவே இல்லை. எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா எல்லாத்துக்கும் நாமளா எடுத்து கொடுத்துட்டு இருக்க முடியும். ஐ எம் சோ சாரி, நான் இப்பவே பண்ணிடுறேன். வினய் அங்கிள், இந்த மாதிரியான ஒரு தப்ப முதல் தடவையா நீ பண்ணிருக்க. என்ன விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அங்கிள் வேற ஒன்றும் இல்லை, ஒர்க்கோட டென்ஷன் அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. எனக்கு புரியுது. கொஞ்ச நாளா 4 பேர் பார்க்க வேண்டிய கேஸை நீ ஒரு ஆளாவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க. ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதிர்காலத்துல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். வினய், அந்த வித்யாவோட சரகேட் ஃபைல் உன்கிட்ட தானே இருக்கு. அதை ஃபைனல் பண்றதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிட்டல? அஃப்கோர்ஸ் அங்கிள், சரியா செக் பண்ணிட்டு அப்புறம் தான் சைன் பண்ணேன். சரி, அதுவும் நல்லதா போச்சு. வித்யாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்தா அந்த பேப்பர்ஸ்ல வித்யாவோட சேர்த்து அவளோட ஹஸ்பண்டுகிட்டையும் கையெழுத்து வாங்கிருக்கோம். அப்பதான் சட்டப்படி வித்யா உன் குழந்தைக்கு சரகேட் ஆக முடியும். சரி, ஓகே, இப்போ நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா வித்யாவுக்கு இப்போ கல்யாணமே ஆகல. அப்புறம் வினய், இந்த மாதிரி கவனக்குறைவே எப்போ இருக்காது. சரி, அது நல்லதா போச்சு. வித்யாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல.
ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்தா அந்த பேப்பர்ஸ்ல வித்யாவோட சேர்த்து அவளோட ஹஸ்பண்ட் கிட்டயும் கையெழுத்து வாங்கிருப்பாங்க. உனக்கு ஏன் கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லை? கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருவேளை அவர் இங்க வந்துட்டாருன்னா, ஒருவேளை என்னோட பிரெக்னன்சி பத்தி அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணுவார், எது வேணாலும் பண்ணுவார்.